துரைமுருகன்ட்டு வந்து ஏன் அதை எடுத்தாங்க, கனிம வளத்தை எடுத்தாங்க? உடல்நிலை சரியில்லைன்றதுனாலயா? உடல்நிலை சரியில்லைன்னா மந்திரியை விட்டு எடுக்கணும்ல, இலாக்கா இல்லாத மந்திரியா இருக்கலாம்ல, அதே அதை மட்டும் எடுக்கிறீங்க. அப்போ யார் கண்ட்ரோல் யாருமே இல்லைங்க, நினைச்சது நடக்குது. இப்போ தமிழ் கொஞ்ச நாளாக உதயநிதி ஸ்டாலின் எங்கேயும் பார்க்க முடியல, அவர் எங்கேயும் இதில் நிகழ்ச்சியில் பார்க்க முடியல. அவரோட ஸ்போர்ட்ஸ் இது கூட யார் தாக்கல் பண்ணாங்கன்னா சிஎம் தான் பண்ணார். இது மாதிரி வேற யாராவது பண்ணியிருந்தா, ஒரு நாள் பார்லிமெண்ட்டுக்கு வரலன்னா குய்யோ முறைன்னு கத்துறாங்கல்ல, மோடி அவர்கள் வரமாட்டாரா, பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டார், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டார். ஒரு பிரதமருக்கு 19 மணி நேரம் உழைக்கிறவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். அவர் போய் சும்மா வீட்டில் இருப்பார், யார் நம்புவாங்களா? அவரே கேள்வி கேட்குறீங்க, நான் தப்பு சொல்ல, கரெக்ட், கேள்வி கேட்கணும், அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுங்க, ஒரு 5 பேர் கண்ட்ரோலில் மொத்த கவர்மெண்ட்டும் இருக்குது. ஈடி உள்ள ஈடியை வர வச்சது, ஈடி என்னையுமா எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க ஈடியெல்லாம் இங்கே வந்துருவாங்க போல இருக்கு, ஆஃபீஸர்ஸ் இல்லைங்க, அவ்வளோ வேலை நடக்குதுங்க. செந்தில் பாலாஜி விட்டுட்டு போனது இப்போ டாஸ்மாகில் திரும்பி தொடருது. இது இல்லாமல் எத்தனை பேர், பெரியசாமி மேலே கேஸ் இருக்குது, ஜெகத்ரட்சன் மேலே கேஸ் இருக்குது, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், இப்போ துரைமுருகன், யார் மேலே ஈடி இல்லை, எல்லார் பேர்லையும் ஈடி இருக்கு. இது ஆட்சியா? இது ஊழலுக்கு ஒரு அளவு இல்லையா?